Hello friends, it's Anto, and in the video நம்ம பார்க்க போகிறது வந்து Python video series and இது part 1. and ஸோ பைத்தான் நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பைத்தான் லாங்குவேஜ் வந்து ஏன் நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இந்த லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியாமல் நம்ம வந்து அந்த லாங்குவேஜை கற்றுக்கிறது வந்து நோ யூஸ் ஆக்சுவலி. கற்றுக்க முடியாது ஆக்சுவலி, ஏன்னா நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியாது இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த லாங்குவேஜ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி ஏதாவது லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக பைத்தானும் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது அதுக்கு. ஸோ இந்த பாப்புலாரிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அது ஏன் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். அண்ட் முக்கியமாக ஹை சேலரி டெஃபினெட்லி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் செய்யாததை வந்து இந்த பைத்தான் செஞ்சது. என்னென்னா ரிசர்ச்சர்ஸ் கிட்ட இந்த லாங்குவேஜ் வந்து நல்லா போய் சேர்ந்தது ஆக்சுவலி, ரிசர்ச்சர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட்ஸ் கிட்ட. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க வந்து மேட்லாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி. நீங்கள் எலக்ட்ரிக்கல் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மேட்லாப் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. எஸ்பெஷலி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், அப்புறம் பவர் சிஸ்டம். ஸோ இங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மேட்லாப்பை தாண்டி நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. உங்கள் லேப்ஸ்லலாம் எலக்ட்ரிக்கல் லேப்ஸில் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஸோ ஐ ஹேவ் அ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தட். ஸோ அந்த இடத்த வந்து பைத்தான் வந்து நிரப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். அண்ட் பைத்தானை வச்சு நிறைய ஆட்டோமேஷன் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி. பிகாஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் கான்செப்ட் வந்து இதில் நல்லா சுலபமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து நார்மல் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பெருசாக எழுத வேண்டிய கோடு எல்லாமே வந்து பைத்தானில் ரொம்ப சின்னதாக எழுத முடியும். அப்புறம் பிக் டேட்டாவில் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் கிரிப்டோ கரன்சிஸில் யூஸ் பண்ணுறாங்க பைத்தான், அப்புறம் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு, மிஷின் லேர்னிங்க்கு. ஓகே, ஸோ இவ்வளோ இடத்த இது கவர் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெப் டெவலப்மெண்ட்டையும் கவர் பண்ணுது. ஸோ இதோடைய பியூட்டி அதுதான். இப்போது நம்ம .NET ஃப்ரேம் ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கிங்களேன். இப்போ நம்ம .NEட்டை வச்சு, விச் மீன் ஷீஷாப்பை வச்சு நம்மளால் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனும் க்ரியேட் பண்ண முடியும், ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் க்ரியேட் பண்ண முடியும், ரைட்? ஸோ தட்ஸ் வெரி பவர்ஃபுல். ஷீஷாப் ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமும் அதுவும் ஒன்று கூட. அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ஸோ பைத்தானும் அதே மாதிரி தான். பைத்தானையும் நம்மளால் வந்து வெப்லேயும் யூஸ் பண்ண முடியும், அதேமாதிரி அதை யூஸ் பண்ணி ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் பண்ண முடியும். இப்போ பிஹெச்பிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ணவே முடியாது, ரைட்? ஸோ இது வந்து இவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இதோட முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. விச் மீன்ஸ் ஒரு இங்கிலீஷ் வேர்டை படிக்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்து பைத்தான் வந்து இருக்கும். ஸோ ஈஸி டு லேர்ன் ஆக்சுவலி. ஈஸியாக நம்மளால் கற்றுக்க முடியும். அதே டைமில் வந்து இதில் நிறைய எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்மளால் இதில் பண்ண முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. நான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, அது அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ ஈஸி அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் இன்னொன்று, நான் இந்த பாப்புலாரிட்டி அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இந்த பாப்புலாரிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி சொன்னேன் அப்படின்னா, இந்த பைத்தானுக்கு ரெஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் பைத்தானில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம நார்மலாக வந்து இன்டர்நெட்டில் தான் தேடுவோம். பக்கத்தில் இருக்கிட்ட கேட்போம், கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்க போகிறது இல்லை. பிகாஸ் தெரிஞ்சதுன்னா சொல்ல போகிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எங்கே போவோம்னா கண்டிப்பாக நம்ம நெட்டில் தான் வந்து தேடுவோம். ஸோ நம்ம நெட்டில் வந்து தேடும்போது அந்த ரிசோர்ஸ் வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்கணும், ரைட்? அண்ட் அதே மாதிரி பைத்தான் ரிலேட்டட் லைப்ரரிஸ் வந்து நெட்டில் கொஞ்சம் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பைத்தானில் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அது நீங்கள் எங்கே போய் அந்த ரிசோர்ஸை தேடணும், ஒரு பைத்தானில் ஒரு இஷ்யூ வரும்போது நம்ம அதை எப்படி வந்து இன்டர்நெட்டில் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம் அப்கமிங் வீடியோஸில். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த வீடியோ சீரீஸோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு பைத்தான் பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். உங்களால் ஒரு வெப் அப்ளிகேஷன் டிசைன் பண்ண முடியும், ஒரு ஐடியா வந்திருக்கும். அதாவது மிஷின் லேர்னிங்னா என்ன, ஏன் பைத்தான் வந்து இவ்வளோ பேரால் கற்றுக்கப்படுது, அண்டு இதுக்கு டிமாண்டு ஏன் இருக்குது அப்படின்றத வந்து உங்களால் ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இது நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரு சில பேர் சொல்லுவான் கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லுவான். பட் ஜஸ்ட் எம்டி மைண்ட். நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லாட்டு நீங்கள் வந்து ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், ஓகே, இல்லாட்டி 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் 12th இல்லை 10th படித்த பையனாக கூட இருக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. C++-ஐ கம்பேர்லாம் பண்ணும்போது இது வந்து ரொம்ப 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 சிம்பிளாக பண்ண முடியும். ஸோ அண்ட் பவர்ஃபுல். அண்ட் ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிஸ்டமை வந்து பைத்தானை வந்து
பைத்தான் என்வரான்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ 2 விஷயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பைத்தான் என்வரான்மெண்ட்டை ரெடி பண்ணணும். அதுக்கு அடுத்தது பைத்தானை ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரில் நம்ம வந்து டைப் பண்ணி அதோட அவுட்புட்டை நம்ம பார்க்கணும். ஸோ 2 விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நம்ம பண்ணுவோம். ஐயா